என்னம்மா அண்ணி ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க? அவன் மேல ஆத்தா இறங்கிருக்காமா. அவங்க மனசுல சுத்தம் இல்லைனாலும் பரவாயில்ல, கட்டின பொண்டாட்டிக்கு அம்மா போட்டிருக்க நேரத்திலேயாவது வீட்டையும் உடம்பையும் சுத்தமா வச்சிருக்கணும். காலை கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ள வரணும்னு சொல்லிடு. வாசல்ல வேப்பலையை சொருக சொல்லு, படுக்கையிலும் போட சொல்லு. படிகிற மாடா இருந்தா அடிச்சு சொல்லலாம். அடிபாட்டுக்கு யார் உபதேசம் பண்றது? மாடு மாடு. இவ்வளவு நாள் உன் கோயிலுக்கு வராதண்ணா, இப்போ வந்திருக்கேண்ணா. அது எனக்காக இல்லை, என் பொண்டாட்டிக்காக. அவன் மேல நீ இறங்கிருக்கியா எல்லாம் சொல்றாங்க. அதான் காலையிலே குளிச்சுட்டு ஈர துணியோட உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். தயவு செய்து அவன் மேல இருந்து சீக்கிரம் இறங்கிடுமா. அவளுக்கு நான் கூட தண்டனை போதாதா? நீ வேற ஏன் அவளை கஷ்டப்படுத்துற? அவளை நீதாம்மா காப்பாத்தணும். அவ கஷ்டப்படுறதுனால தாங்க முடியலம்மா, ரொம்ப துடிச்சு போறா. நீ கொடுக்க வேண்டிய தண்டனை எனக்கு கொடுத்துரு ஆத்தா, எனக்கு கொடுத்துரு ஆத்தா. தம்பி, வாழற பொண்டாட்டிய கை நீட்டி அடிக்கிற இந்த காலத்துல உன் கூட வாழாதவளுக்காக நீ கையெடுத்து கும்பிடுறியே. அம்மா, அவளுக்கு ஒண்ணாகாது இல்லம்மா. தம்பி, பெத்த தாய் சொல்லி கோயிலுக்கு வராத நீ எப்பா தாத்தாள கூப்பிட வந்துட்டியோ அப்பவே நல்லாயிடும்பா. இந்தாங்க தூர்த்தம். முன்னாடி ஒருத்தன் கொலைகாரனா கூட இருக்கலாம். ஒரு பொண்ணு கையை பிடிச்சி பொண்டாட்டியை எதிர்த்ததுக்கு அப்புறம் திரும்பி வாழறான் பாரு, அவன் தயா மனுஷன். ஒவ்வொருத்தன் கல்யாணத்துக்கு அப்புறம் கட்டின பொண்டாட்டியே கைவிட்டுட்டு போயிடான். ஆனா நீ எனக்காக குடிக்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? புருஷனை திருத்துறதுக்கு அவ சண்டை போடுவா, வாயாடுவா. ஆனா நான் வாய் பேசாமலே உன்னை திருத்திட்டேயா. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? என் மேல வந்திருக்காளே ஆத்தா, அவதையா. ஆத்தா வந்துட்டு போனா நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. அதான் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. ஆனா எனக்கு ஒரே ஒரு குறை இருக்கையா. என்னம்மா சொல்ற? என் தங்கச்சி இந்த ஊருக்கு வந்தா அவளை எந்த படுபாவிங்களோ கெடுத்து கொலை பண்ணிட்டாங்க. அந்த கொலைகாரங்களை கண்டுபிடிக்கத்தான் நான் இந்த ஊருக்கே வந்தேன். வந்த இடத்துல உங்களுக்கு வாழ்க்கப்பட்டேன். இப்ப அந்த கொலைகாரங்க யாருன்னு கண்டுபிடிச்சாதான் ஊர் உங்க மேல சுமத்திருக்கிற பழி விலகு. என் தங்கச்சியோட ஆத்தாவும் சாந்தி அடை. இல்லம்மா, என் மேல விழுந்திருக்கிற பழி விலகுதோ இல்லையோ, உன் தங்கச்சி சாவு காரணமான கண்டுபிடிப்ப. என் தங்கச்சி கல்யாணத்தை நடத்தி வைப்பேன். யார் நீ? எதுக்காக இங்க வந்த? சொல்லு சொல்லு. பொண்ணையாரத்தான் கொலை பண்ண வந்தேன். அந்த பாவிதான் என் வாழ்க்கையை பாழாக்கி என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டான். நம்ம பண்ணையார் அப்படி செஞ்சாரு. அந்த பாவிக்கு பலியானது நான் மட்டும் இல்ல, இந்த ஊருக்கு புதுசா வர எத்தனையோ பொண்ணுங்களை தன்னோட வில்லு வண்டியில ஏத்திட்டு போய் கொடை சாயிற மாதிரி நாடகம் நடத்தி தூக்கிட்டு போய் கெடுத்து கொலை பண்ணிருக்கான். கெட்டு போன நான் மட்டும் அவன் பிடியில இருந்து தப்பிச்சுக்கிட்டேன். இப்போ அவனை கொலை பண்றதுக்காக துடிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் என் மேல நம்பிக்கை வரலனா எங்க அண்ணன் மருதுவ போய் கேட்டு பாருங்க. மருதுவோட தங்கச்சியா நீ? ஆமா, என்ன காணும்னு தான் எங்க அண்ணன் தேடிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் கண்ணில் நான் படாம இருக்கிறதுக்கு காரணமே அவரை நான் ஒரு கொலைக்காரனாக்க விரும்பல. நீ சொல்றது உண்மை, நான் எப்படி நம்புறது? நான் சொல்றேன், அவ சொல்றது நீ நம்ப வேண்டாம். நான் சொல்றது நம்பவில்லை. மாப்பிள்ள, நான் உன் வீட்டு மாப்பிள்ளையாவே ஆக முடியல. ஆனா எங்க அப்பா இந்த ஊருக்கே மாப்பிள்ளை ஆகணும்னு ஆசைப்படுறாரு. ஆமா மச்சான், சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு.
வண்டியில அச்சாணியை கழட்டி லீலைகளை நடத்தி பல பெண்களை கொலை செஞ்சது எங்க அப்பா தான். இதுக்கெல்லாம் அவருக்கு உதவியா அந்த வண்டிக்கார ரங்கனுடைய பொண்ணையை கெடுத்தார். அந்த கொடுமையை என் கண்ணால பார்த்தேன். புத்திசாலி பொண்ணு. ஐயா, நான் வர்ற நேரம் தெரிஞ்சு சரியா பாய விரிக்கிறியே. ஐயா நீங்க எங்க? ஆயப்பா சந்தைக்கு போயிருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அது தெரிஞ்சாமுள்ள வந்த. ஐயா வேணாங்க ஐயா. அறுவடை நேரம், ஓய்வு ஒழிச்சு இல்லாத வேலை, எனக்கு உடம்பெல்லாம் ஒரே வலி. பொண்டாட்டிய புடிச்சு விடுன்னு சொன்னேன். அவ வயசானவ. நம்மளுங்க வந்த கொஞ்சம் உடம்பு புடிச்சு விடு. ஐயா வேண்டாம், நீ ஓடுறது, நான் தாவணி பிடிச்சி இழுக்கிறது, அப்புறம் ஐயோ அம்மானு கத்துறது, பானையை தூக்கி மேல அடிக்கிறது, இதெல்லாம் 18 வருஷத்துக்கு முன்னாடி தான் செஞ்சிருப்பேன். இப்ப எனக்கு வயசாகி போச்சு இல்ல. இந்த சோப்பு போட்டு நல்லா குளிச்சுட்டு 5 நிமிஷத்துல வந்து சரி போமா போக்கன்னு சொன்னா கேளு. எப்படி பயப்படாதா, பொண்ணு நல்லாதான் இருக்கா. வழக்கமா உன் வண்டியில ஊருக்கு புதுசா வர்ற பொண்ணுகளை என்கிட்ட கொண்டு வந்து விட்டுட்டு இருந்தேன். இந்த விஷயம் ஊருக்கு தெரிஞ்சு போய் அதுவும் நின்று போச்சு. சமயக்காரன் சமைக்கலங்கிறதுக்காக சாப்பிடாம இருக்க முடியுமா? எவன் ஊடா இருந்தானே சாப்பிட்டுத்தானே ஆகணும். பானைச்சோறா இருந்தாலும் சோறு ருசியா தான் இருக்கு. வழக்கமா பொண்ணுங்களை கொண்டு வந்து ஊட்டினா 1000 500 கொடுப்பேன். இது உன் சொந்த பொண்ணா போச்சு. நாளைக்கு வீட்டுக்கு வந்து ஒரு 5000 ரூபாய் வாங்கிட்டு போ. ஐயோ பத்தலைன்னா போட்டு தரேன்னா, நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டான். அண்ணா, எந்த பாவிய கொலை பண்ணணும்னு வெறியோட அலைஞ்சிட்டு இருந்தேனோ அதை நீயே கெடுத்துட்டியண்ணா. என்னப்பா சொல்ற? ஆமாண்ணா, அன்னைக்கு நம்ம வண்டியில வந்தப்போ அத கொடை சாய வச்சு என்ன தூக்கிட்டு போய் கொலை செய்ய வந்தப்போ நான் சாவுல இருந்து மட்டும்தான் தப்பிக்க முடிஞ்சது. மானம் கெட்டு போனவள முன்னாடி வந்து நிக்கிறத விட அந்த கொடுமைக்காரனை ஏன் கையாலேயே கொண்டுட்டு ரத்த கரையோட முன்னாடி வந்து நிக்கணும்னு தான் இத்தனை நாளா கண்ணுல நெருப்பு கையில கத்தியமா அழிச்சிட்டு இருந்தேன். நன்றி உள்ள நாய் தட்டம்பர். எப்போய் பண்ணையார கொஞ்சம் இரு. என் குடும்பத்தை நீ கொளுத்துறதுக்கு முன்னாடி உன் குடும்பத்தை நான் எப்படி குத்துறேன்னு பாத்துக்க. ரெடியா? அதிர்ச்சியா? அவரு அம்மா தங்கச்சி எல்லாரும் இந்த பக்கம் வந்துருங்க. போ போ. லட்சுமி ஏங்க போற? பிள்ளைங்களை கூட்டிட்டு சீக்கிரமா. என்ன மன்னிச்சிருங்க. பண்ணையார் பொண்டாட்டியா நீங்க கட்ட தாலிய கழுத்துல சுமந்துக்கிட்டு தலை நிமிர்ந்து நடந்த. ஆனா இப்போ எவ்வளவு அநியாயம், எத்தனை அப்பாவி பெண்களோட வாழ்க்கையை கெடுத்தீங்கன்னு தெரிஞ்ச பிறகு நான் ஏன் உங்க பொண்டாட்டியா இருந்தேன்னு ரொம்ப வேதனைப்படுறேங்க. எல்லா பொண்ணுகளும் அவ புருஷன் படியில சுமங்கலியா சாகணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா நான் நம்ம பிள்ளைங்க படியில சாகணும்னு ஆசைப்படுறேன். இனிமே நான் உங்க கூட சேர்ந்து வாழ்றதுல அர்த்தம் இல்லைங்க. இனிமே நான் உங்க கூட வாழ விரும்பலைங்க. பொண்டாட்டி பிள்ளைங்க உயிரோட இருக்கக்கூடாது. தீப்பந்தத்தால் அழிச்சிருக்கலாம்.
எத்தனையோ நல்லவங்களோட வாழ்க்கையை அழிச்சிருக்கிறேன், எத்தனையோ அப்பாவி பெண்களை கெடுத்து கொலை பண்ணியிருக்கிறேன். இப்ப நான் உன்னை கொன்னு உன் ரத்தம் இந்த மண்ணில் வேண்டு இந்த மண்ணை கலங்கப்படுத்த நான் விரும்பல. நீ பெரிய மனுஷனா இருந்தப்ப தப்பே பண்ணாத நிறைய பேருக்கு தண்டனை கொடுத்துருக்கிற. இப்ப மனசால உடம்பால தப்பு பண்ண உனக்கு நீயே தண்டனையை கொடுத்துக்கோ. இந்த பாரியா, நீ எடுக்க போற முடிவு இந்த ஊருக்கே சந்தோஷத்தை கொடுக்கறதா இருக்கணும்.